இப்போ எல்லா ஊர்லயும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிருச்சா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கும். அப்படி நீங்க அத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஒரு வெப்சைட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்மிட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா, பிஎல்ஓட நம்பர் இருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி நம்மளோட டவுட்ட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அது என்ன வெப்சைட்டு, எப்படி செக் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்குள்ளே போயிரும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இத மாரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் அப் பண்ற மாரி இருக்கும். மேல கார்னர்ல சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ற மாரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடிய குடுத்துட்டு கீழ கேப்சா கோட் குடுத்திருப்பாங்க. அதையும் என்ட்ரி பண்ணிட்டு கன்டினியூன்னு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர என்ட்ரி பண்ணிட்டு கீழ வந்து கேப்சா கோட் குடுத்திருப்பாங்க. அத என்ட்ரி பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபிய இந்த பாக்ஸ்ல தப்பில்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழ வந்து வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத குடுத்துக்கோங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபில் என்யூமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டு, உங்களோட ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். உங்களோட ஸ்டேட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட வோட்டர் ஐடி கார்டுல மேல ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர குடுத்துட்டு, சர்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. அதாவது உங்களோட நேமு, அதுக்கப்புறம் எபிக் நம்பர், கீழ வந்து சீரியல் நம்பர் குடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்த பஞ்சாயத்துல, எந்த பூத்ல வோட் போடுறீங்களோ, அதோட அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. கீழ வந்து ஏசி, பிசி நேம் அத குடுத்துட்டு, அதுக்கு கீழ நம்மளோட ஸ்டேட்டையும் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழ ரெட் கலர்ல ப்ளீஸ் என்ஷூர் தட் யுவர் நேம் ஆன் த ஆதார் கார்ட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ஃபார்ம் வந்து இன்னும் சப்மிட் ஆகல அப்படின்னு அர்த்தம். அப்படி சப்மிட் ஆகாம இருக்கு அப்படின்னா, கீழ பிஎல்ஓ நம்பர்ன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமு, மொபைல் நம்பர் குடுத்திருப்பாங்க. அவங்களோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ட வந்து நீங்க கேட்டுக்கலாம். அப்படி அவங்க எடுக்கல அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துக்கோங்க. கீழ வந்து பேக் எ கால் வித் பிஎல்ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புக் ஏ கால் ரெக்வெஸ்ட் வித் பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு எபிக் நம்பர் வந்து செலக்ட் ஆயிருக்கும். உங்களோட எபிக் நம்பர வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதாவது உங்க வோட்டர் ஐடில இருக்க நம்பர வந்து குடுத்துக்கோங்க. பக்கத்துல வந்து செர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத குடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அதுக்கப்புறம் ஏசி நம்பர் அண்ட் நேமு, உங்களோட நேம் குடுத்திருப்பாங்க. உங்களோட பூத்தோட அட்ரஸ் குடுத்திருப்பாங்க. கீழ என்டர் யுவர் மொபைல் நம்பர்ன்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதுல உங்களோட மொபைல் நம்பர வந்து தப்பில்லாம என்ட்ரி பண்ணிக்கோங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. கீழ வந்து ரெக்வெஸ்ட் கால் பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, அவங்க வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்கட்ட வந்து உங்களோட டவுட்ட நீங்க கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.